நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்பும் கோவை மக்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் களை கட்டியது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை கடைவீதிகளில் விற்பனை களை கட்ட தொடங்கிவிட்டது. சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை கூட்டம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கோவையில் கொரோனா தொற்று குறைந்து வருகிறது. இந்த வேளையில் தீபாவளியும் நெருங்கிவிட்டதால் கோவை மாநகர கடைகளில் கூட்டம் அதிகரித்து வருகிறது. கடைவீதியில் ஷாப்பிங் செல்ல குழந்தைகளுடன் பலர் வந்திருந்ததை காண முடிந்தது. பெரும்பாலான மக்கள் முகக்கவசம் அணிந்திருந்தனர், கை உறை அணிந்து செல்கின்றனர். கோவை மக்களிடையே அரசு ஏற்படுத்தி வரும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மக்களிடம் அச்சத்தை போக்கி பாதுகாப்பான நடைமுறைகளை மக்கள் பின்பற்றி வருவதை காண முடிந்தது. வியாபாரிகள் தங்கள் கடைகளில் வரும் வாடிக்கையாளர்களிடம் முகக்கவசம் அணியும்படி வற்புறுத்துகின்றனர். மேலும் கிருமிநாசினி கொண்டு கைகளை சுத்தப்படுத்தி தங்களது கடைகளுக்குள் வாடிக்கையாளர்களை அனுமதித்து வருகிறார்கள். மேலும் கோவை மாநகர காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒலிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வு பிரச்சாரமும் மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளிக்கு மேலும் 10 நாட்களுக்கு மேல் இடைவெளி இருப்பதால் அடுத்தடுத்த நாட்களில் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் முகக்கவசம், கையுறை, சமூக இடைவெளியை பின்பற்றுதல், கிருமிநாசினி பயன்படுத்தி கை கழுவுதல் போன்ற பாதுகாப்பு வழிமுறைகளை முறையாக பின்பற்றினால் அச்சத்தை எளிதில் கடந்து தீபாவளியை இன்பமுடன் அனைவரும் கொண்டாடலாம் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது.